நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு என் கூட குருஜி டாக்டர் வீனஸ் பாலாஜி அவர்கள் தான் வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீண்ட நாளுக்கு அப்புறம் நல்லா இருக்கேன் சார். இன்னைக்கு நம்ம நேயர்களுக்காக என்ன டாபிக் எனக்கு எடுத்துட்டு வந்திருக்கீங்க சார், தெரிஞ்சுக்கலாமா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குரு அதிசார பயிற்சி பலன்களை பற்றி இப்போ 12 ராசி என்பவர்களுக்கும் பார்க்கலாம். ஓகே சார். குரு அதிசாரம்னா என்னன்னு சொல்லிருங்க சார் ஃபர்ஸ்ட். குரு அதிசாரம் அப்படின்னு சொல்லும்போது என்ன கேட்டிங்கன்னா, சூரியனுடைய நீள்வட்ட பாதை அதிகமாக சில வருஷங்கள் குரு வேகமாக நகரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். அந்த வேகமாக நகரும்போது பார்த்தீங்கன்னா சில மாதங்கள் அவருடைய ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்வதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதுதான் அதிச்சாரம்னு சொல்லுவோம். அதிச்சாரம்னா வேகமாக நகர்வது அப்படின்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா கடக ராசியில் குரு இருக்காரு, அது அதிசாரமாகி சிம்ம ராசிக்கு பயிற்சியாக போகிறாரு. இந்த பயிற்சி அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி நடக்க போகுது. அதில் இருந்து அடுத்த ஜனவரி மாதம் 24ஆம் தேதி வரைக்கும் சிம்ம ராசியிலே இருந்து ஒரு மினி குரு பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். அந்த பயிற்சிக்கான பலன்கள் 12 ராசி என்பவர்களுக்கும் கண்டிப்பா நடக்க போகுது. கண்டிப்பா சார். ஒவ்வொரு நேயர்களுக்கும் எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் சார். கண்டிப்பா சார். ஊரே நம்மளை எதிர்த்தாலும் தைரியமா ஒத்தாலா நின்று சமாளிக்கிற ராசினா தனுஷ ராசிக்காரர்கள் தான். குறிக்கோள் மட்டுமே இவங்களோட இலக்கா இருக்கும், மற்ற எதை பத்தியும் கேர் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ இவங்களுக்கு இந்த குரு அதிசாரம் எப்படி சார் இருக்கு? நீங்க சொன்னீங்க இல்லையா, யார் எதிர்த்தாலும் தனித்து போராடக்கூடியவர்கள் தனுசு ராசி என்பது. இப்ப போராடிட்டு தான் இருக்காங்க. அந்த போராட்டத்தில் வெற்றி பெறக்கூடிய ஒரு நேரமாக இந்த குருவின் அதிசாரம் இருக்க போகுது. ஏன்னா பாக்யஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார். இந்த பாக்யஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகும்போது இவங்க யாரெல்லாம் இவங்களை எதிர்த்தாங்களோ அவங்கெல்லாம் ஓடி ஒளியக்கூடிய ஒரு அற்புதமான நேரமா இருக்கும். மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புகளை குவிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக குருவின் அதிசாரம் இருக்க போகுது. கண்டிப்பா சார். தனுஷ ராசி பொறுத்த வரைக்கும் வேலையில மட்டும் சின்ன யாராவது உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்குமா, இல்லை பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் பிஸ்னஸ் பண்ணலாமா? 100% இவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன், பேர், புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் குருவின் அதிசாரம். ஏன்னா 9ஆம் இடம் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நேம் ஃபேமை கொடுக்கக்கூடிய இடம். அதில் கண்டிப்பாக கிடைக்கும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. யாரெல்லாம் இவங்களுக்கு தொல்லை கொடுக்குறாங்களோ ஆஃபீஸில் அவங்கெல்லாம் வேலையை விட்டு போகக்கூடிய நேரமாக இருக்கும். அதனால் இவங்க சேஃபாக இருப்பாங்க, ஜாலியாக இருப்பாங்க, கவலைப்பட வேண்டாம் ஒன்று. அதேமாதிரி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நேரம். ஒரு தெளிவான ஒரு சிந்தனை. இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க வச்சுக்கோங்களேன், நான் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கேன், நான் ஒரு அடிஷ்னலாக ஏதாவது இன்கம் ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணலாமான்னு நினைக்கணும் அப்படின்னா, அதை செய்யணும் அப்படின்னா அக்டோபர் மாதம் 31ஆம் தேதிக்கு அப்புறம் நினைக்கிறது நல்லது. அது செய்யலாம் மாறக்கூடிய காலகட்டமாக அந்த காலகட்டம் தான் இருக்கும். அந்த டைம் வரைக்கும் அமைதியாக இருக்கிறது நல்லது. கண்டிப்பாக சார். நான் ஃபேமிலிக்கு நிறைய செஞ்சுட்டு இருக்கேன், ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலியில் எனக்கு ஒரு மரியாதை கிடைக்கல, இல்லை எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கல, எனக்கு இப்போ கிடைக்குமா? 100% கிடைக்கும். அதான் சொன்னேன். ஏன்னா எப்பவுமே ஒரு வாழ்க்கையில் எப்போ ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னா ஜெயிச்சாதான் கிடைக்கும். அப்போ ஜெயிக்கிறதுக்கான ஒரு நேரம் வரணுமா இல்லையா? அந்த ஜெயிக்கிறதுக்கான ஒரு நேரம் தான் குருவின் அதிசாரம். அக்டோபர் மாதம் 31ஆம் தேதிக்கு அப்புறம் சொல்லி அடிப்பாங்க, நான் இதெல்லாம் பண்ணுறேன் பாரு, நான் ஜெயிச்சு காட்டுறேன் பாரு. நான் வேலையாக இருக்கட்டும் சரி, தொழிலாக இருக்கட்டும் சரி, ஒரு வீடு வாங்குறதா இருக்கட்டும் சரி, குழந்தைங்களை வளர்க்குறதா இருக்கட்டும் சரி, வெளிநாடு வாய்ப்புகளை தேடுறதா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே நான் செஞ்சு காட்டுவேன்னு சொல்லி அதை செய்து காட்டக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால் குடும்பத்தில் ஒரு நற்பெயர் கிடைக்கும். பரவாயில்ல, அன்னைக்கு கஷ்டப்பட்டான், அன்றைக்கி ஒரு மாதிரி இருந்தான், இப்போ அவன் சாதிச்சிட்டான், இவனுக்கு ஒரு பேர் கிடச்சிருச்சு, இவன் நல்ல ஒரு பெரிய ஒரு எதிர்காலம் இருக்குன்னு மற்றவங்க எதிர்பார்த்து இவங்களை பார்த்து பொறாமப்படக்கூடிய ஒரு நேரமாக இந்த குருவின் அதிசாரம் இருக்கு. கண்டிப்பா சார். எனக்கு வீடு வாங்கணும்னு ஆசை இருக்கு, இல்ல ஒரு வாகனம் வாங்கணும்னு ஆசை இருக்கு, நான் வாங்கலாமா? இல்ல எனக்கு செகண்ட் ஹேண்ட்ல ஒரு வீடு வருதுப்பா, இல்ல கார் வருதுப்பா, நான் வாங்கலாமா சார்? 100% என்ன பொறுத்த வரைக்கும் புதுசா வாங்குறத விட பழைய வீடு, வண்டி, வாகனம் வாங்குறது ரொம்ப நல்லது. அதே போல் நிறைய தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த குருவின் அதிசாரம் என்ன பண்ணுன்னா, இவங்க வீடு தேடி போகக்கூடிய காலகட்டத்தில் யாராவது வீடு விற்கிறேன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஒரு கம்மியான ரேட்டில் ஒரு பழைய வீடு, பழைய காரு, பழைய வாகனம் வாங்குறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. அதை கண்டிப்பாக செஞ்சாங்கன்னா வாங்கின அடுத்த நாளே அதிகமாக ஒரு 10 லட்ச ரூபா எக்ஸ்ட்ராக்கு யாராவது கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு லாபமான ஒரு வீடு, வண்டி, வாகனம் வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்பு உறுதியாக இருக்குது. கண்டிப்பாக சார். எனக்கு பூர்வீக சொத்து இருக்குது, கிடைக்குமா சார்? 100%. ஏன்னா பாக்யஸ்தானம் 9ஆம் இடம் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இத்தனை நாள் சண்டை போட்டுட்டு இருந்த அப்பா என்ன பண்ணுவாருன்னா அவரே கூப்பிட்டு இந்த சொத்தை வச்சுக்கோங்க,
ஏன் தேவையில்லாமல் சண்டை போடுறீங்க, பசங்களுக்குள்ள சமரசம் பேசி இவருக்கு அந்த சொத்தை எழுதி கொடுக்கறதுக்கான ஒரு நேரமாக இருக்கும். உயில் இவர் பேரில் எழுதுறதுக்கான ஒரு நேரம்லாம் வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக சார். இவங்க கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன? கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க எப்போவுமே போராட்டமாக இருக்குது, அந்த மாதிரி போராட்டமே வாழ்க்கை இருக்கும்னு நினச்சி ரொம்ப நெகட்டிவாக இல்லாமல், முக்கியமாக அதில் மூல நட்சத்திரம் இருக்குது தனுசு ராசியில். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் கூட உடனே ஐயோ வாழ்க்கையில் நம்மளுக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது, எல்லாமே பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு டிஜெக்ஷன்லேயே இருப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் நான் கண்டிப்பாக ஜெயிப்பேன்னு ஒரு நம்பிக்கையோடு இருந்தாங்கனாவே அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் வெற்றி உறுதியாக இருக்குது. பொறுமையாக இருந்து கையாளலாம். கண்டிப்பாக சார். நீங்களும் தனுஷு ராசி அந்த சார் பேசும்போது அப்போ என்னை பற்றி இவ்வளோ அக்யூரேட்டாக சொல்கிறாருன்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நானும் தெரிஞ்சுக்க முடியும். ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார். நன்றி சார். நன்றிப்பா.